நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நம்ம உழவர் சாரல் சேனலில் கொஞ்ச நாளாகவே கடைசி 2 மாதமாக நம்மளால் வீடியோ போட முடியல சில பல காரணங்களால். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ் ரெகுலராக அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு 3 வீடியோவாவது 4 வீடியோவாவது போட ட்ரை பண்ணுறோம். என்ன மாதிரியான வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டிங் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கோம். அதை நம்ம போஸ்ட்டில் கொஷினரியாக போடுறோம். நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி, இல்லை நான் சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதை போய் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரியான கண்டென்ட்டில் நம்ம வீடியோஸ் போடலாம். ஏன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் முதல்ல இருந்தே பார்க்குறவங்க இல்லை நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனலில் நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா விவசாயம் சார்ந்து, கால்நடை சார்ந்து பயனுள்ள தகவல்கள் தான் மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம். வேறு எந்த தகவலுமே கிடையாது. எல்லாமே விவசாயம் சார்ந்த தொழில்நுட்பங்கள், விவசாயம் சார்ந்து எப்படி விவசாயம் செய்யலாம், என்னென்ன விதமான டெக்னாலஜி விவசாயத்தில் பயன்படுத்துகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் கால்நடை பொறுத்த வரைக்கும் மாடுகளுக்கு இல்லை ஆடு மாடு கோழி எல்லாமே பார்த்திங்கன்னா கால்நடைகளுக்கு வரக்கூடிய நோய்கள், அது மட்டும் இல்லாமல் இயற்கையாக மாடுகளுக்கான சத்து எப்படி கொடுக்கறது, தீவன மேலாண்மை எப்படி செய்கிறது, இயற்கையாக நோய்களுக்கான தீர்வு. ஒரு நோய் வந்துடுச்சு ஆடோ மாடோ கோழியோ அப்படின்னா அதுக்கு இயற்கையாக வீட்டில் நம்ம ஒரு மருந்து உடனடியாக கை மருத்துவம் மாதிரி எப்படி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்றத நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அது எல்லாமே நம்ம தனித்தனி பிளேலிஸ்ட்டாகவும் போட்டிருக்கோம். அந்த எல்லா மருத்துவமே பார்த்திங்கன்னா நாம் வீட்டில் முயற்சி செஞ்சு பார்த்து அதில் சரியாகி நல்ல ரிசல்ட் கொடுத்த ஒரு கை மருத்துவம் தான் நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ நிச்சயமாக நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு. கோழியோடைய கால் உடைஞ்ச வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் லவ் பேர்ட்ஸ், அதுக்கப்புறம் கிளிக்கெலாம் கூட அதை பயன்படுத்தி சரி செஞ்சவங்களாம் இருக்காங்க. ஸோ நிச்சயமாக அது எல்லாமே நம்ம தனித்தனி பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கோம். நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதை உங்களுக்கு கொஞ்சம் அதை போய் பாருங்கள். உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்துச்சு இல்லை டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா இல்லை உங்கள் நண்பர்களுக்கோ இல்லை உங்கள் உறவினர்கள் யாருக்காவது அது பயனுள்ளதாக படும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கால்நடை போல ஏதோ ஒரு புண் வந்துடுச்சு, மாடுக்கு ஏதோ ஒரு புண்ணோ காயமோ வந்துடுச்சுன்னா அதை எப்படி நம்ம சரி செய்கிறது வீட்டில் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனல் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீடியோ சேனலில் இப்போ ரீசெண்டாக கால்நடை கேள்வி பதில் சீரீஸ் போட்டிருக்கோம். எபிசோட்ஸ் போட்டுட்ருக்கோம். கேள்வி பதில் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்லேயும் கொடுக்கலாம், இல்லை நம்ம சேனலோடைய அஃபிஷியல் ஐடிக்கும் நீங்கள் மெயில் பண்ணலாம். அந்த கேள்வியை நம்ம பதில் ஷார்ட்ஸ்லேயே நம்ம டைரெக்டாக கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம மாடு மேய்ச்சலுக்கு போயிருக்கு, இல்லை வேறு ஒரு மாடோடையோ இல்லை கண்ணுக்குட்டியோடையோ ஏதாவது ஒரு சண்டை, இல்லை வேறு ஏதாவது ஒரு காயமோ கீழே விழுந்துடுச்சு வழுக்கி அப்படின்னா அந்த காயம் எப்படி சரி செய்கிறது, அந்த காயம் எப்படி பெருசாக ஆகாமல் நீங்கள் பாதுகாக்கிறது அப்படின்றத தான் நான் சொல்ல போகிறேன். முதல்ல உங்கள் கால்நடைகளை மாடு வளர்க்குறவங்கள்ட்ட மட்டும், பொருளாதார ரீதியாக மாடு வளர்க்குறவங்களுக்கு மட்டும் நான் எப்பயுமே சொல்கிறது, கால்நடையை 24 மணி நேரமும் நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம தூங்குகிற நேரத்தை தவிர நீங்கள், அதாவது கால்நடை தூங்குகிற நேரம் கிடையாது, நாம் தூங்குகிற நேரத்தை தவிர மற்ற நேரம் எல்லாமே நீங்கள் கால்நடை மேலே கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதை எப்படி உணவு எடுத்துக்கிறது, அசை போடுதா, அப்படி இல்லைன்னா தண்ணி குடிக்குதா, உடலில் ஏதாவது ஒரு காயம் இருக்கா, ஏதாவது வழுட்டி ஏதாவது இருக்கா, எங்கேயாவது காயம் செரிச்சிக்கிட்டு இருக்கா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வாய்ப்பகுதியிலேருந்து கால்லேருந்து தொடைப்பகுதி வால் வரைக்குமே நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம ஆரம்பத்திலே சரி செய்ய முடியும். அது பெருசானதுக்கப்புறம் அதை நீங்கள் சரி செய்ய போனீங்கன்னா அது உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், கால்நடைக்கும் கஷ்டமாக இருக்கும். நம்மளாவது வாயை விட்டு சொல்லுவோம் நமக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு, கால்நடை கண்டிப்பாக மாடுகளில் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதனால் நாம் தான் கவனிச்சிட்ருக்கணும். ஸோ அப்படின்றபோது ஒரு காயம் இருக்குது, ஒரு ரத்த காயம் இருக்குது அப்படின்னா முதல்ல அந்த காயம் மேலோடு இருக்கா இல்லை உள்ள வரைக்கும் அந்த காயம் இருக்கான்றதை நீங்கள் பார்க்கணும். மேலோட ஏதோ வயிட்டி இருக்குது அப்படின்னா எங்கேயாவது அடிபட்டோ இல்லை மேய்ச்சலில் அடிபட்டு இருக்கலாம், இல்லை மாடுகிடு வேறு மாடு ஏதாவது சண்டைக்கு கொம்பு குத்தி இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கணும். ஒரு ஓட்டை மாதிரி போச்சு அப்படின்னாலே அந்த காயம் ரிஸ்கான காயம். அந்த காயத்தில் சீழோ இல்லை புழுவோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் கண்டுக்காமல் விட்டுடலாம். கொஞ்சமாக தான் இருக்கும், மூடி இருக்கிறதுனால கூட சில மாடுக்கு தெரியாமல் போயிடும். அதையும் நீங்கள் பார்க்காம விட்டுட்டிங்கன்னா அது புழு வச்சு அது இன்னும் காயமாகி ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப டேமேஜ் ஆகிடும்.
கால்நடைக்கு ரொம்ப ஆபத்தை வந்து விளைவிக்கும். ஸோ அதனால் நீங்கள் முதல்ல அந்த காயத்தோடைய எந்த அளவில் இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். மேலோட இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடனடியாக வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு ஊற்றி கழுவுவாங்க, டிஞ்சர் ஊற்றி கழுவுவாங்க, டெட்டால் ஊற்றி கழுவுவாங்க. அது எல்லாமே உங்கள் விருப்பம், நீங்கள் செய்யலாம். என்னுடைய சஜஷன் என்னென்னா, நீங்கள் டெட்டால் பயன்படுத்தலாம், தவறு கிடையாது. டெட்டாலை வெறுமனே டெட்டாலை கொண்டு போய் பயன்படுத்தக்கூடாது. டெட்டால் கூட கொஞ்சம் தண்ணி கலந்து ஒரு மக்கு டெட்டாலில் ஒரு மூடி டெட்டாலை ஊற்றி அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெட்டாலை வச்சு நீங்கள் கழுவலாம். அதுக்கு பதில் நீங்கள் வந்து வேப்பிலை மஞ்சளை வந்து அரைச்சி ஒரு வெதுவெதுப்பான நீரில், நல்லா சில்லுன்னு இல்லாமல் வெதுவெதுப்பான நீரை வந்து சுட வச்சு வெதுவெதுப்பான நீரில் அதை கலந்து அந்த தண்ணீரை கொண்டு நீங்கள் அந்த காயத்தை கழுவுறது இன்னுமே வந்து நல்லதாக இருக்கும். அதுவும் ஒரு கிருமி நாசினி தான். நல்லா வந்து கழுவிடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய பாதுகாப்பையும் நீங்கள் வந்து கவனத்தில் கொள்ளணும். அதாவது நீங்கள் வந்து கையில் வந்து க்ளவுஸ் போட்டுக்கோங்க. க்ளவுஸ் போட்டுட்டு கழுவுங்க. நல்லா கழுவி விட்டுடுங்க. அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது மேலோடு இருக்கா இல்லை உள்ளே இருக்கா அப்படின்னு. உள்ளே ஒரு மேலோடு இருந்ததுன்னா நல்லா கழுவிட்டு மஞ்சள் தேங்காய் எண்ணெய் தடவி விட்டுடுங்க. கண்டிப்பாக ஒரு 2-3 நாளில் அந்த காயம் வந்து சரியாயிடும். ஒன்றுமே பிரச்சனை இருக்காது. ஒருவேளை உள்ள தொலை மாதிரியோ இல்லை ஓட்டை மாதிரியோ போகுது, அந்த காயம் பெருசாக இருக்குது அப்படின்னா 2 நாளில் சரியாகலைன்னா அந்த காயம் நிச்சயமாக ஓட்டை வச்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அமுத்தி பார்த்தீங்கனாலே மாடுக்கு வலி இருக்கா, வலி இருந்தால் மாடு கொஞ்சம் மூமெண்ட் கொடுக்கும். ஸோ வலி இருந்தது அப்படின்னா உள்ள பிரச்சனை இருக்குது. அதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த மாதிரி இருக்க சமயத்தில் ஓட்டையாவோ இல்லை பாதி கொஞ்சம் உள்ளே போகுது, காயம் ஆழமாக இருக்குது அப்படின்னா மஞ்சள், தேங்காய் எண்ணெய், கற்பூரம், இல்லைனா மஞ்சள், வேப்ப எண்ணெய், கற்பூரம், இது 2த்தில் ஏதாவது ஒன்று. கற்பூரம் வந்து காயத்தோடைய அளவை பொறுத்து அரையில் பெரிய கற்பூரமாக இருந்தால் அரை எடுத்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 1-1.5 எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த காயத்தில் நல்லா வந்து உள்ளே எவ்வளோ தூரம் போதோ அவ்வளோ தூரம், அந்த ஓட்டை போதோ அவ்வளோ தூரம் நீங்கள் அமுக்கி விட்டுடுங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே 15 நிமிஷத்துக்குள்ளே 10 நிமிஷம் 5 மினிட்ஸ் கூட சொல்லலாம். 5லேருந்து 10 நிமிஷத்துலேயே வந்து உள்ளே ஏதாவது புழு இருந்ததுன்னா வெளில வர ஆரம்பிச்சிடும். 1-2 இருந்தாலும் இல்லை நிறையா இருந்தாலும் வர ஆரம்பிச்சிடும். அதை நீங்கள் சுத்தமாக எடுத்துகிட்டு ஒரு சின்னதாக ஒரு குச்சி மாதிரி வச்சு இன்னும் காயம் ஆகாத அளவுக்கு அழகாக வெளியில் எடுத்து தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா சுத்தப்படுத்திட்டு மறுபடியும் வைங்க. மறுபடியும் அதே பொருளை வைங்க. மறுபடியும் ஏதாவது இருந்தால் வரும். அது எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ நேரம் நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கலாம். அது வரக்கப்புறம் அது ஃபுல்லாக வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ரத்தம் வரும். ஒருவேளை புழு எதுவுமே இல்லைன்னா உங்களுக்கு வெறும் ரத்தம் வரும். அப்போது நீங்கள் நல்லா மறுபடியும் மஞ்சள் தண்ணீரை வச்சு வெதுவெதுப்பான நீரில் கழுவிட்டு மஞ்சள், வேப்ப எண்ணெய் கலந்து உள்ளே வச்சு விட்டுருங்க. அது நீங்கள் தடவிட்டு வந்தீங்க அப்படின்னாலே இந்த காயம் வந்து உங்களுக்கு சரியாயிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆழமான காயமாக இருந்து புழுவோ ஏதோ வந்து ஆரம்பிச்சுன்னா அது வெளியில் ஃபுல்லாக வர வரைக்குமே நீங்கள் அந்த மஞ்சள் வந்து உள்ளே வச்சு நல்லா அமுத்திக்கிட்டே இருக்கணும். அது ஃபுல்லாக வெளியே வந்ததுக்கப்புறமா அது ரத்தம் வர ஆரம்பிக்கும். ரத்தம் வரும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த இடத்துல வந்து புழுலாம் இல்லை, சுத்தமாக ஆயிடுச்சுன்ட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை நல்லா வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மஞ்சள், தேங்காய் எண்ணெய் இல்லை வேப்ப எண்ணெய் கலந்து நல்லா தடவிட்டு விட்டுருங்க. கட்டு போட முடிஞ்சதுன்னா கட்டு போடுங்க. இல்லை அப்படியே காத்தோட்டமாக விட்டால் கூட சரியாயிடும். மாடு தானாகவே வந்து அதை சரி செஞ்சுக்கும். ஸோ இதுதான் நீங்கள் வந்து கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளணும். இது கொள்ளலை அப்படின்னா நிச்சயமாக உங்கள் மாடோடைய பால் உற்பத்தி பாதிக்கும். உடல்நிலை சரியில்லைனாலே பால் உற்பத்தி பாதிக்கும். அதனால் அதை நீங்கள் பார்த்துட்டு சரி செய்யணும். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ரிப்ளை பண்ணுறோம். ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம உழவர் சாரலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.